virtual reality. First of all, what is mean by virtual reality? எல்லாம் கேட்டா நம்ம virtual reality னா என்ன? நியூ டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? virtual reality னா என்ன? லாஸ்ட் ஓஎஸ்ல கிளாஸ் எடுத்த virtualization அப்படினா யாருக்கு ஞாபகம் இருக்கா? virtual reality னா என்ன? எந்த மாதிரி? அது கான்செப்ட் என்ன? இமேஜினேஷன் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு இமேஜினேஷன் ப்ராசஸ் தான். ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாங்கோ ஒரு ரூம் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சென்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? விர்ச்சுவல் ரியாலிட்டி கூலர்ஸ் மாதிரி எல்லாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அப்படி ஒரு ப்ராடக்ட் இல்லை, பட் இருக்கிற மாதிரி ஒரு விஷுவலாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ மேஜர் கான்செப்ட் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த செஷன் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்ன, ஸோ என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி நான் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே ஃபர்ஸ்டே சொன்ன விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, அதோட டெஃபினிஷன். இதில் நார்மலாக என்னென்னா விர்ச்சுவல் அப்படின்னா ஒரு நியர்பை, ஒரு நியரே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபீல் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அண்ட் ரியாலிட்டி. ரியாலிட்டி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நார்மலா ஒரு ரியாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? யதார்த்தமா ஒன்று நடக்குது, இல்லை யதார்த்தமா ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரியாலிட்டி அப்படின்னா யதார்த்தம். அதுதான் வந்து ஒரு நார்மல் வேர்டு மீனிங். ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியோட கான்செப்ட் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டு நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி தான் ஒரு பிளேன் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டிவைசஸ், அதுக்கான இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸோ இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒருத்தரால் மட்டும் கண்டுபிடிச்சிட முடியுமா? ஒரு மோர் தென் ஒருத்தரால் தான் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சாதாரண கான்செப்ட் கிடையாது, மற்ற கான்செப்ட் மாதிரி. பட் இந்த 1950s வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா மாடர்ன் ரேட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும், அந்த மாதிரி 1950sலேயே நமக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேமஸான டெக்னாலஜியாக வந்து வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறத நான் அந்த கான்செப்ட் சொன்னேன். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா நிறைய கான்செப்ட் நிறைய டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ மேஜராக இந்த 3 டைப்ஸ் சொல்லலாம்: இமர்சிவ் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் நான் இமர்சிவ் விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் இன்னும் ஆன் வேர்ல்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் இமர்சிவ் விர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இமர்சிவ் அப்படின்னா வேர்டுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது ஐடியா இருக்கா? இமர்சிவ் அந்த மாதிரி அந்த வேர்டுக்கு இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு எம்டி வெறும் ஏஐ மூலமாவே எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டே இருக்கா. ஹியூமன்ஸ்க்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்? நல்லா பாயிண்ட். திங்கிங் எபிலிட்டி கம்மியாகும். அது மட்டும் தானே? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மேன் புரியல. ஹியூமன் ஒர்க் வந்து கம்மியாகும். பட் ஆனால் நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவ். அதனால தான் நம்ம எஸ்ட்ரோ பண்ணுறோம்னா எத்திக்கல் கன்சிடரேஷன் ஃபார் ஏஐ. சரி, வாட் இஸ் த நீட் ஃபார் எத்திக்கல் கன்சிடரேஷன்? இப்போ வந்து ஏஐங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறதுக்கு அது வந்து 100% எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அப்படி இருக்கிறது அது வந்து எத்திக்ஸ்னா ஜஸ்ட் ஒரு மாரலி கரெக்டா நம்ம வந்து நம்ம ஹியூமன்ஸ் ஒர்க் பூராமே வந்து ஒருவேளை நம்ம ரோபோட்ஸ் கொடுத்துட்டா அது வந்து மாரலி கரெக்டாக இருக்குமா? ஐடியா இல்லை. அதுதான் வாட் இஸ் த நீட் ஃபார் எத்திக்கல் கன்சிடரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியோட கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து ஹியூமனோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் எத்திக்கல் கன்சிடரேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் எத்திக்கல் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட இருக்கலாம். பட் ஆனால் இது ஒரு 10 மட்டும் மெயினாக தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் அண்ட் பயாஸ், டிரான்ஸ்பரன்சி, ப்ரைவசி, சேஃப்டி, எக்ஸ்பிளைனபிலிட்டி, human oversight, trustworthiness, human-centered design,
responsibility, consider the long term